எங்க அப்பா மட்டும் ஒருவர் வந்தாருன்னா நேரம் வந்துட்டு டீச்சர் மேல உட்காருவாங்க. அவங்க அப்போ வந்தோட வரணும், என்னையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோட உட்காரு பாப்பாரு, கூட பாப்பாரு, என்னைய பாப்பாரு, டீச்சரை பாப்பாரு, அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு, நான் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன். முதல் ரேங்க் வாங்கின 3 பிள்ளைகள் இருந்தாங்க. இன்னும் அடுத்து ஒரு 2வது ரேங்க் 3வது ரேங்க் இருந்தாங்க. அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு அதுல ஒரு பொண்ணு பேரு ஸ்ரீதேவி. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் இருந்துச்சு. ஆமா, இங்க வாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அந்த உடனே, நீங்க ஒரு இதே ஸ்கூல் தான் படிக்கிறதாமா? ஆமா. நீங்க இதே கிளாஸ் தான் படிக்கிறதாமா? ஆமா. இப்போ நீ மட்டும் 99 மார்க் வாங்கியிருக்க, இவன் 50 மார்க் தான் வாங்கியிருக்கான்னு கேட்டார். அந்த வரி ஒரு பதில் சொல்லல. இந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. என்னால மட்டும் இல்ல, டீச்சராலையும் பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா தர்ம சங்கடமா நடந்துட்டு போயிட்டாங்க. இந்த கேள்விக்கு எப்படிதான் பதில் சொல்றது? பரவாயில்ல சார், ஒண்ணும் இல்ல, பையன்